ஹாய் வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் 26. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலகாணி உரை. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். இலவச தையல் பயிற்சி எங்கே நான் கற்றுக்கிட்டேன், 30 நாளில் நான் எங்கே கற்றுக்கிட்டேன், எப்படி கற்றுக்கிட்டேன், எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு என்ன தேவை இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இப்போ நம்ம பார்க்குறது தலகாணி உரை. தலகாணி உரையை 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நல்லா காட்டன், பியூர் காட்டனில் நல்லா மொத்த கிளாத்தில் எடுத்திருக்கேன். 1 மீட்டர்னால் கரெக்டாக ஒரு தலகாணி உரை வரும். நீங்கள் 2 மீட்டர் எடுத்திங்கன்னா 2 தலகாணி உரை வரும். எனக்கு 1 மீட்டர் உங்களுக்கு தைச்சி காட்டணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதாவது தலகாணி உரை தைக்கிறதுக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். காட்டன் பீஸ் நம்ம இப்போ தைக்கிறது மேல் வாட்டத்தில் மடித்து தைக்கவும், நம்ம சைடில் 2 பக்கம் தான் நம்ம இப்போ தையல் போடுற மாதிரி வரும். எல் ஷேப்பில் நம்ம தையல் போடுற மாதிரி வரும். நம்ம டைலரிங் மிஷினில் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 2ஆக மடித்து அந்த மேல் வாட்டத்தில் மட்டும்தான் இப்போ நம்ம தையல் போடுற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா அந்த 1 மீட்டர் கிளாத்தை நல்லா பிரித்து ஒரு சைடு மடித்து தைச்சிக்கோங்க. ஏன் அதை மடித்து தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நாடை வச்சு நம்ம கட்டுவோம் தெரியுமா, அதுதான் தலைப்பு ஹெஜ்ஜி. அது பாருங்க, ஹெஜ்ஜி. அந்த ஹெஜ்ஜி நம்ம தலைப்பை மடித்து தைச்சிக்கணும். இதில் தான் நம்ம நாடா வைப்போம். அந்த நாடா வைக்கிறதுக்காக அந்த ஹெஜ்ஜை நம்ம அந்த தலைப்பு பகுதியை மடித்து தைச்சிடணும். அடுத்தது இப்போ நம்ம கீழே மேலேருந்து இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வர போகிறோம். மேலேருந்து கீழ்வாட்டத்துக்கு ஒரு தையல் போட்டுட்டு வர போகிறோம். அந்த தையல் தான் நல்லா ஸ்ட்ராங்காக நேராக போடுங்க. நான் வீடியோ ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நான் போட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு வரலை. நீங்கள் போடுங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்மளாலேயும் என்னென்ன முடியும், நாமளும் எப்படி சாதிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லணும். அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் சொல்ல, ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ அந்த தையலை நல்லா நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரஃப் தையல் போடுங்க. ரஃப் தையல் எப்படின்னா, ஃபுட்டரை லைட்டாக தூக்கி விட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை நீங்கள் ஃபுட்டரை இது பண்ணிவிட்டு சக்கரத்தை சுயட்டி ரஃப் தையல் போட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரஃப் தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ நீங்கள் தைக்க வேண்டியது தலகாணி உரையில் 2 பக்கம் தான் தைக்கணும். அதாவது மேலே ஹெஜ்ஜில் மடித்து தைச்சிட்டு சைடில் ஒரு தையலும், இந்த சைடில் ஒரு தையலும், 1 மீட்டர் துணியில் இப்படி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். எல் ஷேப்பில் தைக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு தடவைக்கு ரெண்டு இது தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாது, நாளை பின்ன பிரியாது. அதனால் ஒரு தையலுக்கு பதில் 2 தையல் ஓட்டிக்கோங்க. நல்லா காலத்துக்கு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம அந்த தையல் போட்டுட்டோம். இப்போ தையல் போட்டதை பாருங்கள். ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா லைஃபுக்கு இருக்கும். கலர் சாயம் போகுமே தவிர தையல் பிரியவே பிரியாது. எப்பயுமே நீங்கள் புது தலகாணி உரை நீங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்தாலும் ஒரு தலகாணி உரையை நீங்கள் ஓரம் அடித்து போடலாம். நம்ம யூஸுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம்ல. அடுத்தது நம்ம இதை பைப்பிங்காக உருட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் பீஸை எடுத்து பைப்பிங்காக வச்சு இதை கயிறு கட்டுற மாடல். மொத்தம் 2 மாடல் இருக்குது. தலகாணி உரையே 2 டைப் இருக்குது. இது மொதல் டைப்பு. இதை தொடர்ந்து அந்த தலகாணி உரையும் எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த ரஃப் நல்லா அடிச்சிடணும். ரஃப் அடிச்சுட்டு 4 காது, அதாவது 4 காதுன்னு சொல்லுவாங்க. அது தைக்கணும். புடி 4 பக்கம், 2 பக்கம் ஒரு சைடு 2 பக்கமும், ஒரு சைடு 2 பக்கமும் தைச்சிங்கன்னா அழகாக ஷேப்பாக அழகாக இருக்கும். அழகாக எடுத்து தலகாணி உரையில் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் தைச்சது. இதை நீங்கள் போயிட்டு வெளியில் வாங்கினாலும் 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச கலரு டிசைனு நாம்ளே போய் கடையில் வாங்கிட்டு நம்ம கையால் தைச்சி அதில் நாம் படுக்கிற சுகமே வேறு. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.